ஆவிக்குரிய யுத்தம் இரண்டாவது வாரம். நமது பாதுகாப்பு ஆயுத வர்க்கம் பாதரட்சையும் கேடகமும். மீண்டும் உங்களுடன் இருப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். சாத்தானுக்கும் அவனுடைய ராஜ்யத்துக்கும் எதிரான நமது ஆவிக்குரிய யுத்தத்தில் தேவன் நமக்கு கொடுத்திருக்கும் பாதுகாப்பு ஆயுத வர்க்கம் என்னும் இந்த வாரத்திற்கான தலைப்பை குறித்து தொடர்ந்து பார்ப்போம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் பவுல் 6 ஆயுத வர்க்கங்களை பட்டியலிடுகிறார். முதலில் சத்தியம் என்னும் கச்சை, இரண்டாவது நீதி என்னும் மார்க்கவசம், மூன்றாவது சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை, நான்காவது விசுவாசம் என்னும் கேடகம், ஐந்தாவது இரட்சணியம் என்னும் தலைச்சீரா, ஆறாவது வேத வசனமாகிய ஆவியின் பட்டயம். இதுவரை நாம் கச்சை மற்றும் மார்க்கவசத்தை குறித்து பார்த்தோம். இன்று அடுத்த 2 பொருட்களாகிய பாதரட்சை மற்றும் கேடகத்தை பற்றி ஆய்வு செய்ய போகிறோம். ரோம படை வீரர்கள் வழக்கமாக அணியும் பாதரட்சைகளை குறித்து சில விவரங்களை கொடுத்து நான் தொடங்குகின்றேன். கால்களை பாதுகாக்கும் வகையில் அவை வலிமையான கனமான வாரினால் உண்டான செருப்புகளாக இருக்கும். மேலும் அவை வழக்கமாக கெண்டைக்காலின் பாதி தூரம் வரையில் தோல் வாரினால் கட்டப்பட்டிருக்கும். அவை போர் வீரரின் உபகரணங்களில் மிக முக்கியமான பகுதியாக இருந்தன. ஏனென்றால் அவை நீண்ட தூரம் வேகமாக அணிவகுத்து செல்ல உதவியாக இருக்கும். இது போர் வீரனுக்கு இயக்கத்தை, அதாவது நகர்ந்து செல்லுதலை கொடுத்தது. இது போரில் தேவைப்படும் நேரத்திலும் சமயத்திலும் அவனுடைய தளபதியை அணுகக்கூடிய வகையில் உதவுகிறது. எனவே உங்கள் தளபதியான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக இயங்கச் செய்யும் அல்லது அவரை அணுகக்கூடிய வகையில் உங்கள் காலணிகள் இருப்பதை குறித்து நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அவைகள் உங்களை இயங்க செய்கின்றன. அவைகள் நீங்கள் அணுகக்கூடிய நிலையில் வைக்கின்றன. இந்த பேச்சுகளில் நான் முன்பு குறிப்பிட்டது போல எனது சொந்த அனுபவத்தில் இது எனக்கு மிகவும் உண்மையாக இருந்தது. 2ஆம் உலகப் போரின் போது வட ஆப்பிரிக்காவின் பாலைவனங்களில் பிரிட்டிஷ் இராணுவத்துடன் 2 வருடங்களாக மருத்துவமனை பிரிவில் பணியாற்றினேன். அந்த சேவையின் போது நாங்கள் ஒரு ஆயுத பிரிவுடன் பணிபுரிந்தோம். அப்பொழுது எதிரிகளின் எல்லைகளுக்கு மிக அருகில் இருந்தோம். சில சமயங்களில் அது இரவு நேரமாக இருக்கும். மேலும் பாலைவனங்களில் எதிரிகளின் கோடுகள் எங்கே இருக்கின்றன என்பதை அறிந்து கொள்வது எளிதல்ல. ஏனென்றால் போர் முழுவதுமாக இயங்கிக் கொண்டிருக்கும். இது போன்ற சூழ்நிலைகளில் எங்களது உயர் அதிகாரி இரவு நேரத்தில் எங்களது காலணிகளை கலற்றக்கூடாது என்ற கட்டளை எப்போதும் கொடுத்திருக்கிறார். நாங்கள் எங்கள் காலணிகளோடே தூங்க வேண்டும். நிச்சயமாக அதற்கான காரணம் வெளிப்படையானதாகும். நள்ளிரவில் திடீர் அவசர நிலை ஏற்படும் போது, நீங்கள் நல்ல தூக்கத்தில் இருக்கும்போது பொதுவாக நீங்கள் நிதானமாக இருக்க முடியாது. மேலும் காலணிகளை நீங்கள் அணியாமல் இருந்தால் அது இரவு நேரமாகவும் உங்களை சுற்றிலும் ஒரு குழப்பமான சூழ்நிலை இருக்கும். நீங்கள் காலணிகளை தேடுவதிலும் அவற்றை அணிந்து கொள்ள முயற்சிப்பதிலும் மதிப்புமிக்க பல மணி நேரங்களை செலவிடலாம். அதே சமயத்தில் உங்கள் காலணிகளை அணிந்திருந்தால் நீங்கள் உடனடியாக செயல்படலாம். பாருங்கள், உங்கள் அணுகக்கூடிய நிலையும் அல்லது இயக்க நிலையும் தான் முக்கியமானது. இப்போது கிறிஸ்தவர்களாகிய நமது ஆயுதங்களை குறித்து பவுல் பேசுகிற காரியம் ஆவிக்குரிய ரீதி உண்மையாக இருக்கிறது. காலணிகள் அல்லது செருப்புகள் என்பது சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்று அழைக்கப்படுகிறது. வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் எதையாவது ஆயத்தமாக வைத்திருப்பது என்பதாகும். கிறிஸ்தவர்களாகிய நாம் சுவிசேஷம் என்றால் என்ன என்பதை அறிவார்ந்த முறையில் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் என்று நான் நம்புகிறேன். பல கிறிஸ்தவர்கள் ரட்சிக்கப்பட்டு மறுபடியும் பிறந்திருப்பதாக கூறுகின்றனர். ஆனால் அவர்கள் எவ்வாறு ரட்சிக்கப்பட்டார்கள் அல்லது வேறொருவர் எவ்வாறு ரட்சிக்கப்பட்டிருப்பார்கள் என்பதை குறித்த எந்தவித அறிவார்ந்த விவரத்தையும் அவர்களால் கொடுக்க முடியாது. ஆயத்தம் என்பது வேதாகமத்தை படித்து வேத வசனங்களை மனப்பாடம் செய்து சுவிசேஷ செய்தியை திறனுடன் அறிவார்ந்த முறையில் பேசுவதும் ஆகும் என்று நான் நம்புகிறேன். அதுதான் ஆயத்தமாகும். மீண்டும் பவுல் அதை சமாதானத்தின் சுவிசேஷம் என்று அழைப்பதை கவனிக்கவும். இது சுவிசேஷத்தை நம்பி
அதற்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு மனதிலும் சிந்தையிலும் சமாதானத்தை உருவாக்குகிற ஒரு சுவிசேஷமாக இருக்கிறது. இவ்வாறு சமாதானத்தை குறித்து மிக உறுதியான ஒரு காரியம் இருக்கிறது. முதலாவது, நமக்குள் சமாதானம் இருந்தால் மட்டுமே மற்றவர்களுக்கு அந்த சமாதானத்தை செலுத்த முடியும். நாம் அனுபவிக்காத ஒன்றை நம்மால் செலுத்த முடியாது. நாம் அதை குறித்து பேசலாம், கோட்பாட்டை உருவாக்கலாம், ஆனால் நம்மால் பிறருக்கு கொடுக்க முடியாது. மத்தேயு 10ஆம் அதிகாரம் 12ஆம் 13ஆம் வசனத்திலே மிகவும் குறிப்பிடத்தக்க ஒரு வேத பகுதி உள்ளது. இயேசு முதலில் தமது சீஷர்களை சுவிசேஷத்தை பிரசங்கிக்க அனுப்பும்போது அவர்களுக்கு அறிவுரை வழங்கினார். அவர் அவர்களுக்கு வழங்கிய அறிவுரைகளில் ஒரு பகுதி இதுதான்: ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது அதை வாழ்த்துங்கள். அந்த வீடு பாத்திரமாய் இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவர்கள் மேல் வரக்கடவது. அபாத்திரமாய் இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் உங்களிடத்திற்கே திரும்ப கடவது. அந்த குறிப்பிடத்தக்க வார்த்தைகளை கவனியுங்கள். நீங்கள் ஒரு வீட்டிற்குள் செல்லும்போது அது பாத்திரமானதாக இருந்தால் உங்கள் சமாதானம் அவர்கள் மேல் தங்கட்டும். அதற்கு உங்கள் சமாதானத்தை கொடுங்கள். நான் உங்களிடம் வெளிப்படையாக ஒன்று கேட்கிறேன். நீங்கள் ஒரு வீட்டிற்குள் செல்லும்போது அவர்களுக்கு கொடுக்க உங்களுக்கு சமாதானம் இருக்கிறதா? நீங்கள் அனுபவிக்க முடியாத ஒன்றை உங்களால் கொடுக்க முடியாது. இது எப்படி செயல்படுகிறது என்பதற்கு ஒரு சிறிய உதாரணத்தை தருகிறேன். நீங்கள் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில், அதாவது பல்பொருள் அங்காடியில் மளிகை பொருட்களை வாங்குகிற ஒரு பெண்ணாக இருக்கிறீர்கள். ஒருவேளை உங்களுக்கு முன்னதாகவோ அல்லது பின்னதாகவோ இருக்கும் வரிசையில் ஒரு நரம்பு தளர்ச்சி பிரச்சனையில் ஒரு பெண் இருக்கிறார். அவள் நரம்பு தளர்ச்சியோடு தானாக எதுவும் செய்து கொள்ள முடியாத நிலையில் இருக்கிறாள். அவள் மிகவும் நடுக்கத்தோடு இருக்கிறாள். அவளுக்கு உதவி செய்ய தேவன் உங்களை வழிநடத்துகிறார். நீங்கள் என்ன செய்வீர்கள்? ஞாயிற்றுக்கிழமை காலை சபைக்கு வாருங்கள் என்று சொல்ல போகிறீர்களா? அது அந்த பெண்ணினுடைய தேவையை சந்திக்கப் போகிறதில்லை. நீங்கள் அப்படி சொன்னால் உங்கள் காலணிகளை அணியவில்லை என்று அர்த்தமாகிறது. உங்கள் காலணிகளை அணிந்திருப்பது என்பது தேவன் உங்களை வழிநடத்தும் போது உடனடியாக ஏதாவது செய்ய நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்கள் என்று அர்த்தமாகும். நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? முதலில் உங்களுக்கு சமாதானம் இருக்க வேண்டும். அந்த பெண்ணுக்கு கிடைக்காத மிகவும் அவசியமான ஒன்றை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் என்பதை அவள் உணர்ந்து கொள்ளும்படி செய்ய வேண்டும். மக்கள் மற்றவர்களிடத்தில் உள்ள சமாதானத்தை உணர முடியும். நான் அதை பலமுறை பார்த்திருக்கிறேன். இரண்டாவதாக, அவள் அந்த சமாதானத்தை அடையும் போது அவளும் அந்த சமாதானத்தை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை எளிமையான மத சார்பற்ற மொழியில் அவளிடம் சொல்ல வேண்டும். நீங்கள் அவளுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். எனவே இதுதான் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையாகும். நான் பேசப்போகும் அடுத்த விஷயம் விசுவாசம் என்னும் கேடகமாகும். புதிய ஏற்பாட்டு கிரேக்கத்தில் கேடகம் என்பதற்கு 2 வெவ்வேறான வார்த்தைகள் உள்ளன. அது 2 வகையான கேடகங்களை குறிக்கின்றன. ஒரு சிறிய ஏறத்தாழ வட்ட வடிவமான கேடகமாகும். அது ஒரு பெரிய தட்டையான நாணற்கூடை போன்ற வடிவத்தை உடையதாக இருக்கும். மற்றொன்று கதவு என்ற வார்த்தையிலிருந்து எடுக்கப்பட்டது. ஏனெனில் அது ஒரு கதவு போன்ற வடிவத்தில் இருக்கும். இது ஒரு நீண்ட செவ்வக கேடகமாகும். விசுவாசம் என்னும் கேடகம் என்று பவுல் கூறுகிறது இந்த வகையான கேடகத்தை குறித்துதான். ஒரு முறையான பயிற்சி பெற்ற ரோம போர் வீரன் அந்த விசுவாசம் என்னும் கேடகத்தை பயன்படுத்தி அதை தனக்கு முன்னால் வைத்திருக்கும் போது அவனது உடலின் எந்த பகுதியும் எதிரிகளின் ஏவுகணைகளை தொட முடியாது. அது அவனை முழுமையாக பாதுகாக்கும். அது தான் முழு மனிதனையும் பாதுகாக்கும் கதவு வடிவிலான கேடகமாகும். பவுல் ஒரு கேடகம் என்று குறிப்பிடும்போது அந்த வகையான விசுவாசத்தை பற்றி தான் பேசுகிறார். பாருங்கள், நாம் சாத்தானுக்கு எதிராக செல்லும் பொழுது அவனுக்கு ஏதாவது பிரச்சனையை ஏற்படுத்த ஆரம்பித்தால் அவன் உறுதியாக எதிர்த்தாக்குதலில் ஈடுபடுவான் என்பதை நீங்கள் நம்பலாம். முதலாவதாக அவன் நம்மையே எதிர்த்தாக்குதல் செய்யலாம். எனவே நம்மை மறைக்கும் கேடகம் இருக்க வேண்டும். நமது சிந்தை, நமது மனம், நமது உடல், நமது நிதி, அதாவது பணம், அவன் எந்த பகுதியை அடைய முடியுமோ அதை தாக்குவான்.
அவன் நம்மை தாக்க முடியாவிட்டால் நமக்கு நெருக்கமானவர்களை தாக்குவான். நீங்கள் திருமணமானவராகவும் ஊழியராகவும் இருந்தால் சாத்தான் முதலில் தாக்குவது உங்கள் மனைவியைத்தான். இது கிட்டத்தட்ட உத்தரவாதம் அளிக்கப்பட வேண்டும். அவன் உங்களிடம் மீண்டும் வருவதற்கான வழிகளில் இதுவும் ஒன்றாகும். தேவன் உங்களை பொறுப்பாக வைத்திருக்கும் அனைத்தையும் பாதுகாக்கும் அளவிற்கு பெரிய கேடகம் உங்களிடத்தில் இருக்க வேண்டும். உங்கள் சொந்த சரீரம், உங்கள் குடும்பம் மற்றும் தேவன் உங்களுக்கு ஒப்புக் கொடுத்த அனைத்தும் பாதுகாக்கப்பட வேண்டும். ஒருமுறை நான் இந்த பாடத்தை மிக தெளிவாக கற்றுக்கொண்டேன். அதை உங்களுக்கு சுருக்கமாக தெரிவிக்க முயற்சிக்கிறேன். தற்கொலை ஆவி பிடித்த ஒரு பெண்ணுக்கு நான் ஊழியம் செய்து கொண்டிருந்தேன். ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் அவள் மிகவும் திட்டவட்டமான வியப்பு மிக்க விடுதலையை பெற்றாள். அவள் விடுதலையாக்கப்பட்டதை அறிந்தாள். அதனால் நான் தேவனை துதித்தேன். மறுநாள் அவள் என்னை பார்க்க வந்தாள். ஒரு குறிப்பிடத்தக்க சம்பவத்தை அவள் சொன்னாள். அவள் விடுதலை பெற்ற நேரத்தில் அவளது கணவர் திறந்த ட்ரக் ஒன்றின் நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்தார். அவர்களின் ஜெர்மன் ஷெப்பர்ட் நாய் எப்போதும் விரும்புவது போல ட்ரக்கின் பின்புறத்தில் நின்று கொண்டிருந்தது. எந்த காரணமும் இல்லாமல் லாரி அதிவேகமாக சென்று கொண்டிருந்த போது அந்த நாய் திடீரென்று வெளியே குதித்து உடனடியாக உயிரிழந்தது. அவள் அதை சொன்ன சமயத்தில் ஏதோ நடந்திருக்கிறது என்று புரிந்தது. அந்த பெண்ணை விட்டு சென்ற தற்கொலை ஆவி நாய்க்குள் போய்விட்டது என்பது புரிந்தது. பாருங்கள், சாத்தான் தான் அடையக்கூடிய மிக அருகில் இருந்ததை தாக்கினான். நான் இன்னொரு முறை ஒருபோதும் கற்றுக்கொள்ள தேவையில்லாத ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டேன் என்று நம்புகிறேன். நான் மக்களுக்கு விடுதலை அளிக்கும் ஊழியத்தை செய்யும் பொழுதெல்லாம் அவர்களுடன் தொடர்புடைய எல்லாவற்றின் மீதும் நான் எப்போதும் விசுவாசம் மற்றும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஆகிய பாதுகாப்பை உரிமை கோருவேன். அது போன்ற சம்பவம் எனக்கு மீண்டும் நடந்ததில்லை. தேவன் நமக்கு ஒப்புக் கொடுத்த அனைத்தையும் பாதுகாக்கும் பெரிய கதவு வடிவிலான கேடகத்தின் முக்கியத்துவத்தை நான் இவ்வாறு கற்றுக்கொண்டேன். பாருங்கள், இந்த ஆயுத வர்க்க பட்டியலில் விசுவாசம் 2 முறை குறிப்பிடப்பட்டுள்ளது. மார்க்கவசம், விசுவாசம் மற்றும் அன்பு போன்றவையாகும். மேலும் கேடகம் என்பது விசுவாசம் என்னும் கேடகமாகும். ஆனால் விசுவாசத்தை சற்று வித்தியாசமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் நம்புகிறேன். நமது சொந்த நீதிக்கான மார்க்கவசம் விசுவாசமாகும். விசுவாசம் என்னும் கேடகம் நமக்கும் தேவன் நமக்கு ஒப்புக் கொடுத்த அனைவரையும் பாதுகாக்கவும் நமக்கான ஏற்பாடுகளை செய்வதுமாகும். இது எல்லாவற்றையும் உள்ளடக்கிய விஷயமாகும். இந்த வானொலி ஊழியத்தின் தொடக்கத்திலும் இந்த தெளிவான வழியை நான் அறிந்து கொண்டேன். இந்த வானொலி ஊழியத்தை நான் தொடங்கின போது அலுவலகத்திலும் தயாரிப்பிலும் ஒரே நேரத்தில் நிறைய விஷயங்கள் தவறாக நடந்தன என்பது குறிப்பிடத்தக்கது. சரியாக செயல்பட்டிருக்க வேண்டிய சாதனங்கள் திடீரென்று செயல்படுவது நின்று போனது. பணியாளர்கள் நோய்வாய்ப்பட்டார்கள். செய்திகள் தவறாக போனது. நாங்கள் வழக்கமாக ஒழுங்கமைக்கப்பட்ட அமைப்பில் ஒரு வகையான குழப்பம் கட்டவிழ்க்கப்பட்டது. அதன் பின்னர் தான் விசுவாசம் என்னும் கேடகத்தை நீட்ட வேண்டும் என்பதை உணர்ந்தேன். சாத்தான் எதிர்த்தாக்குதலை நடத்தினான். என்னை தனிப்பட்ட முறையில் அவனால் தாக்க முடியவில்லை. அதனால் நான் சார்ந்திருந்த ஒரு விஷயத்தை, என் ஊழியத்தை ஆதரித்தவர்களை அவன் தாக்கினான். ஆனால் நான் விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்தேன். குழப்பத்தின் வல்லமையை நான் கடிந்து கொண்டேன். சமாதானமும் ஒழுங்கும் மீட்டெடுக்கப்பட்டன. எனவே மீண்டும் ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டேன். முழு பாதுகாப்பு மற்றும் நமக்கான ஏற்பாடுகளுக்காக அந்த விசுவாசம் என்னும் கேடகத்தை நான் வைத்திருக்க வேண்டும். இன்றைக்கு நமது நேரம் முடிந்துவிட்டது. ஆனால் நாளை இதே நேரத்தில் மீண்டும் உங்களிடத்தில் வருவேன். நாளை 5வது ஆயுத வர்க்கமான இரட்சிப்பு என்னும் தலைச்சீராவை குறித்து கையாள்வேன். எனது சொந்த பிரச்சனைகளிலிருந்து நான் கற்றுக்கொண்ட சில விலைமதிப்பற்ற உண்மைகளை குறித்து பகிர்ந்து கொள்கிறேன். ஆமேன்.